நம்ம ஒரு வேளை தோத்துருவோமோ? ஜெயிக்கணும் தானே வரணும். அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு எப்போதுமே இருக்கணும். தோத்துரும் அப்படின்றத ஆப்ஷனே வச்சுக்கக்கூடாது. தேர் இஸ் நோ பிளான் பி. ஜெயிக்கணும் அப்படின்றதான் அப்புறம். தோக்குறது அதுக்கப்புறம் நம்மளோட கையில் இல்லை. தோல்வி வெற்றி நம்ம கையில் கிடையாது. ஆனால் அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அந்த முயற்சி தான் நம்ம கையில் இருக்கணுமே தவிர வெற்றி தோல்வி நம்ம கையில் கிடையாது. ஜெயிக்கணுன்ற ஒரு முயற்சி தான். எல்லாருமே ஜெயிக்கணுன்ற ஒரு முயற்சி தான். தோத்துட்டோம் அப்படின்னா எனக்கு எல்லாமே பார்த்துட்டேன் நான். என்னுடைய ஹிட்டும் பார்த்தாச்சு, பெரிய வெற்றியும் பார்த்தாச்சு, ரொம்ப தோல்வி, சறுக்கல்கள், ஏமாற்றங்கள், துக்கங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அப்போ எது தோல்வி அப்படின்னா, நான் அதை விட்டுட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, அதான் எனக்கு தோல்வி. என்னுடைய படங்கள் வெற்றி அது தோல்வி கிடையாது. அது என்னுடைய தொழிலில் வெற்றி தோல்வி தான். சீசன்ஸ் அது வெற்றி தோல்வின்றது என்னுடைய தொழில். என்னுடைய தொழிலில் அது வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். ஆனால் எனக்கு தோல்வியாக இருக்குது, நான் இவ்வளோ இழந்துட்டேன், இவ்வளோ விஷயம் பண்ணிட்டேன், இதை குவிட் பண்ணிட்டு போகிறேன், அதான் என் வாழ்க்கையில் தோல்வி. வாழ்க்கையில் தோற்றுடக்கூடாது. வாழ்க்கையில் தோத்துட்டேன்னா அது எல்லாருக்கும் பாடமாக நான் இருப்பேன். என்னுடைய குடும்பங்களுக்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன்லாம் இப்படி ஒருத்தன் போனால் அவன் தோத்துட்டு திரும்பி வந்தான் அப்படின்னு இருக்கும். அதுதான் ஒன்று இருந்தது. அப்படி ஆகிடக்கூடாது. இங்கே சினிமாவும் அப்படி தான் இருக்கும். இப்படி ஒருத்தர் வந்தார், இந்த சுப்பிரமணியன் ஒரு படம் பண்ணார், இப்படி இருந்தார், ஆனால் தோத்துட்டு போயிட்டார், ஊருக்கு போயிட்டார் அப்படின்றாரு. நான் இங்கே தான் தொலைச்சேன். இங்கே அதை ஜெயிச்சுட்டு அதை பிடிச்சிட்டு தான் போனேன். அதை பிடிக்காமல் போகக்கூடாது. இது ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே வெற்றியும் தோல்வியும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெற்றி தோல்வியை தாண்டிட்டு அந்த குவிட் பண்ணிடக்கூடாது. நீ என்னைக்கு அதை விட்டுட்டு போறியோ அன்னைக்கு நீ தோத்துட்ட. அதுதான் தோல்வி. நான் என்னுடைய படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு சீசனில் தோத்துக்கிட்டு தான் இருந்தது. தோத்துக்கிட்டே இருக்கும்போது என்னடா தோத்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான் நம்ம அப்படின்னு எல்லாருமே அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் சொல்லுவான், நம்மளையும் சொல்லுவான். அப்படிதான் அவங்க சொன்னாலும் நம்ம இவ்வளோ இல்லை எந்திரிச்சிடணும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ட் நமக்குள்ளே வரணும். நம்ம அதை ஏற்றுட்டு அந்த இதில் நிற்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே தான் நான் தொலைச்சேன், இங்கே தான் நான் எடுக்க முடியும், வேறு எங்கேயும் போக முடியாது. அப்போ இங்கே நான் நிற்கும்போது நீ என்னவா காமிக்கப்பட போகிறேன், என்னுடைய அடுத்து வர்ற அந்த ஜென்ரேஷன் நான் என்னவா காமிக்கப்பட போகிறேன்? இவ்வளோ இழந்து ஜெயிச்சவனாக காமிக்க போகிறோமா, இவ்வளோ இழந்து தோத்துட்டு போயிட்டான்றது என்ன மாதிரியான உதாரணமாக இருக்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் தான் நமக்கு முக்கியம். அப்போ நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ என்னுடைய இழப்பு எல்லாம் தாண்டி திருப்பி வந்து நிற்கிறோம்னா இதுக்கு நான் உதாரணமாக இருக்கணும். என்னை பார்த்து ஒரு 4 பேர் அதில் அவங்க துவண்டு இருக்கும்போது இந்த இவனே வந்துட்டா நம்மளும் வந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான்